இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சோலை நகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதனை சரி செய்து தருமாறு அந்த பகுதி பஞ்சாயத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ் அவர்களிடம் முறையிட்டனர். சோலை நகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் ஒன்று சேரும் பெரிய வாய்க்கால் கடல் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்கால் மிகவும் பழுதடைந்து எந்த நேரத்திலும் விழும் நிலையில் இருந்தது. மேலும் அந்த பகுதி சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இதனை சரி செய்து தருமாறு அந்த பகுதி பஞ்சாயத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் அவர்களிடம் முறையிட்டனர். அவர் தமது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு 2023-24 ஆண்டு நிதியிலிருந்து போதுமான நிதி ஒதுக்குமாறு அதிகாரிகளை உத்தரவிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை எடுத்து இன்று சுமார் 14 லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவருடன் கூடிய சாலை மற்றும் பெரிய வாய்க்கால் சரி செய்யும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களும், செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களும், உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் தெற்கு மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ரூபாய் 11,37,000 செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளங்கோ நகர் 3வது வீதியில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவின் மூலம் ரூபாய் 11,37,000 செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் இதன் மூலம் அருகாமையில் உள்ள இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், ஐயனார் நகர், சஞ்சய் காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இதர பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக 20 லிட்டர் கேன் குடிநீர் ரூபாய் 7 விநியோகிக்கப்படுகின்றது. மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், ஃபோர்மேன் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி மாநில மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும், நிர்வாகிகளும், இளைஞர்களும், மகளிர்களும் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மூலக்குளம் கரும காரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்கால் பணிகளை விரைந்து முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருமாதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டை கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளது. இங்கு சாக்கடை நீர் தேங்குவதாலும் சில நேரங்களில் அந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்கி உள்ளனர். இது குறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கருமாதி கொட்டகையில் கரும காரியம் செய்ய வரும் மக்களும் வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பள்ளத்தாக்கை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும், மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர், பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத புதுச்சேரி அரசை கண்டித்து மூலக்குளம் கருமாதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினார்கள். ஒரு கட்டத்தில் சசிபாலன் உட்பட பொதுமக்கள் வாய்க்காலின் முட்டியளவு தேங்கி உள்ள கழிவு நீரில் இறங்கி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அரசு வாய்க்கால் பணிகளை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். உழவர்கரை தொகுதியோட மூலக்குளம் பகுதியில் தான் நம்ம நின்று இருக்கிறோம். நம்ம மூலக்குளம் பகுதியில அடிப்படை வசதிகளை கேட்டு இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் போராட்டத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த கருமாதி கொட்டகை இங்க ஒரு பல வருஷமா அந்த இடத்துல நடந்து போறது கூட ஒரு வழி இல்லாம இருக்கு. இதை கேட்டா அந்த கான்ட்ராக்டர் பாதியிலே நிறுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்தது அதை எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க. ஒரு இறந்து போனவங்களுக்கு கடைசி காலத்துல அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். அதனால அந்த இடத்துல ஒரு கர்ம காரியங்கள் பண்ற இடத்துல
எப்படி ஒரு வாய்க்கால இறங்கி மேலே போய் தான் அந்த கர்மகாரியம் பண்ற நிலைமையில இருக்கு. நாங்க கேட்கறது எல்லாமே பூச்சேரி அரசா இருக்கட்டும், உழவக்கரை நகராட்சியா இருக்கட்டும், எங்க மூலக்குள பகுதியை சேர்ந்தவங்களுக்கு இலவச மனப்பட்டா, குடிநீர் சரியாகவும் மற்றும் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க சொல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். நாங்க படுற கஷ்டம் தெரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு அந்த வாய்க்கால இறங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் புதுச்சேரி அரசு உடனே சரி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பவர் ஸ்டேஷன் ஏதோ வர்றதா சொல்லிருக்கீங்க, அது நம்ம காவல் நிலையத்துல பக்கத்துல இருக்கிற காலி இடம், இங்க மூலக்குள பகுதியை சேர்ந்தவங்களோட பொதுமக்கள் பயன்பாட்டுல இருந்த இடம். அந்த இடத்த இப்ப என்னன்னா, அந்த ஈவி காருக்கு சார்ஜ் போடுறதுக்கு, 2 வீலர் சார்ஜ் போடுற ஸ்டேஷனுக்காக அது ஆரம்பிக்கிறதுக்காக, பவர் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. இதை நாங்க எக்காரணத்தை கொண்டு மூலக்குள பகுதி மக்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்றதை முதல்ல நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களோட இடம், எங்களோட நிலம். அதை ஒரு கலையரங்கத்தை கட்டி கொடுத்து பிள்ளைங்களோட படிப்புக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல விசேஷத்துக்காக இருக்கட்டும், அதை பயன்படுத்த கொண்டு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தவறினால் புதுச்சேரி இந்திரா காந்தி சாலையிலிருந்து அருமாத்தபுரம் வரை மாபெரும் மறியல் போராட்டத்தை செய்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை மாநில அமைச்சூர் ஹேண்ட்பால் சங்கத்தின் சார்பில் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அக்பர்பூர் மாவட்டத்தின் தலைநகரமான அக்பர்பூரில் வரும் ஏப்ரல் 20 முதல் 24 வரை நடைபெற இருக்கின்ற 47வது ஜூனியர் ஆண்கள் பிரிவுக்கான ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் புதுவை மாநில ஹேண்ட்பால் அணியினருக்கான வழியனுப்பி வைக்கும் விழா புதுவை உப்பளம் ஹேண்ட்பால் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசுவாமி, முன்னாள் வஉசி மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குனர் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் பிளம்பன் ஹென்றி அவர்களும் ரமேஷ் ராவ் ஆகியோர் விளையாட்டு வீரர்களுக்கு பனியன் வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள். மேலும் விழாவில் ஹேண்ட்பால் சங்க மாவட்ட செயலாளர்கள் விஜய் ராஜா, கருணை பிரகாசம் மற்றும் சங்க பிரமுகர்கள் ஆறுமுகம், புகழ், பாபுலால், வழக்கறிஞர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை விழாவில் நகைச்சுவை நடிகர் நவீன் கலந்து கொண்டு பல போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளின் கலை விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு விஜய் டிவி புகழ் நகைச்சுவை நாயகரும் சின்னத்திரை நடிகருமான நவீன் முரளிதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் கிருஷ்ணிராஜ், பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் தலைமை தாங்கினர். விவசாயம் காப்போம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு மாணவ மாணவிகள் பல்வேறு நடனங்கள், நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். மேலும் கல்வியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை சிறப்பு விருந்தினர் வழங்கினார். இறுதியில் சிறப்பு விருந்தினர் நவீன் முரளிதர், கமல், ரஜினி, விஜய், அஜித் உள்ளிட்ட பல நடிகர்களின் குரலில் பேசி அசத்தினார். பள்ளியின் துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் விழாவினை சிறப்பித்து அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். இணை பிரியாத தோழியாக, இணை பிரியாத ஒரு ஜோடியாக, இரட்டை கிளவி போல் First rank holder Deepika from 7A. சூர்யா என்று ஒரு புனை பெயரில் அழைத்தேன். எங்களுடைய பள்ளி முதல்வர் அம்மையார் அவர்களை ஜோதி 9ஆம் வகுப்பு படிக்கின்ற Srimati Leena Sri Gomadeshwari for modeling. Third rank holder Chitamanyu. Nandita first rank holder from 6B. இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றது.
தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் 40வது தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 9ஆம் தேதி துவங்கி நேற்று வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் 18 வயதுக்குட்பட்ட 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, ராஜஸ்தான், டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இந்த போட்டிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் அணியில் தமிழ்நாடு அணி முதல் பரிசை பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. ராஜஸ்தான் 2ஆம் பரிசும் ஹரியானா 3ஆம் பரிசும் பெற்றனர். பெண்கள் அணியில் மத்திய பிரதேசம் முதல் பரிசும், கர்நாடகா 2ஆம் பரிசும், தமிழ்நாடு 3ஆம் பரிசும் பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் MLAக்கள் அனிபால் கென்னடி, நேரு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் புனித வெள்ளியை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசுவாமி கேசவன் தனது சொந்த செலவில் 2000 பக்தர்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய பேராலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அகில இந்திய NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் K. நாராயணசுவாமி கேசவன் புனித வெள்ளி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட 2000 பக்தர்களுக்கு தன் சொந்த செலவில் தர்பூசணி பழம் வழங்கினார். இந்த நிகழ்வில் உழவர்கரை புனித ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை NR காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உப்பளம் தொகுதியில் புனித வெள்ளி அனுசரிப்பு. MLA அனிபால் கென்னடி பிரார்த்தனையில் பங்கேற்பு. புனித வெள்ளியான இன்று புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் திமுக உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி அவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட கிறிஸ்துவ மக்களுடன் இணைந்து பிரார்த்தனையில் பங்கேற்று இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் உயிர் நீத்ததையும் நினைவு கூர்ந்தார். புனித வெள்ளி என்பது கிறிஸ்துவ வழிபாட்டு ஆண்டில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாள் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் இழந்ததை குறிக்கும். உலகம் முழுவதும் பரவலாக அனுசரிக்கப்படும் இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் துன்பங்களை சிந்திக்கின்றனர். இந்நிலையில் புனித நாளான புனித வெள்ளியில் மது கடைகள் இயங்கக்கூடாது என்றும் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாக MLA அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். இவருடன் உப்பளம் பங்குத்தந்தை, திமுக பிரமுகர் பிராங்க்லின், கிளை செயலாளர் செல்வம், லேசர், ஜோஸ்லின் ஆகியோர் உடனிருந்தனர்.
போற்றப்படுகின்றனர். புனிதர்களின் இறந்த நாளை நாம் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். நீ உனது சிந்தனைகளை விதைக்கிறாயா அல்லது புதைக்கிறாயா என்று சிந்தித்து பார். சிந்தனை: மயிரா, உன்னை தன் மார்போடு அணைத்து அன்பு பாலூட்டிய உன் அன்னையை நினைத்து பார். தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு தூங்கிய உன் தாயை நினைத்து பார். சதா கணமும் உனது நலனிலேயே அக்கறை காட்டும் உனது தாயை முதிர்ந்த வயதில் மார்பில் மிதித்து உயிரோடு கல்லறை கட்டுகிறாயே, இது என்ன நியாயம்? இதற்காகவா இயேசு கல்லறைக்குள் அடக்கமானார்? உனது கோபத்திற்கும் பொறுப்பில்லாத தனத்திற்கும் அகங்காரத்திற்கும் கல்லறை கட்டு. பிறரை மதிக்காமல் எள்ளி நகையாடிய கருணங்களுக்கு கல்லறை கட்டு. கிடைத்த வேலையை ஏற்றுக்கொள்ளாத ஊராரி தனத்திற்கு கல்லறை கட்டு. படிக்க வேண்டிய நாட்களை வீணாக கழித்த சோம்பேறி தனத்திற்கு கல்லறை கட்டு. மனங்களை உயிரோடு புதைக்காமல் பல்வேறு ஆபத்துகளிலிருந்து தன் மகனை காப்பாற்றிய சூசியப்பர் அன்னை மரியாம். குறிப்பாக ஏரூர் அரசிடமிருந்து 3 நாட்கள் காணாமல் போன JVRCC சார்பாக உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் துவக்கி வைத்தார். JVRCC சார்பாக ஊப்பளம் விளையாட்டுத் திடலில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் சுமார் புதுச்சேரியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். அப்படியே நில்லுங்களா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே டாஸ் போட்டீங்களா? போடணுமோ போட்டாச்சு. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றது. அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்பட்டது. அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பால முருகன் கலந்து கொண்டு தலைமை ஏற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களான இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணிபுரிந்த பேராசிரியர்கள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் 20 முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் மார்ச் 19 நடந்த BECTA பொதுக்கூட்டத்தில் CAS ஊதிய திருத்தம், ஓய்வூதிய வயது உயர்வு, பதிவாளர் நியமனம் முறைகேடு, பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து PECTA பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக ஏப்ரல் 15 முதல் 17 வரை பணியின் பொழுது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வது என அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணி புரிந்து உள்ளனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24 முதல் கால வரையற்ற உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுச்சேரி
புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட சொக்கநாதன்பேட்டை ராமகிருஷ்ண குடும்பத்தினரால் நடத்தப்பட்டு வரும் பக்த ஆஞ்சநேய ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவானது கடந்த 17ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பின்பு பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராமகிருஷ்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வேந்தர் கணேசன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை திறந்து வைத்தார். இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், MLAக்கள் லட்சுமிகாந்தன், செந்தில்குமார், விநாயகா மிஷன்ஸ் துணைத் தலைவர் அனுராதா கணேசன், முதன்மை வியூக அதிகாரி சுரேஷ் சாமுவேல், மருத்துவ இயக்குனர் ஹரி மெனன், டீன் ராஜன் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள், கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது, இந்த மருத்துவக் கல்லூரியின் கட்டிடங்கள் பார்க்க எளிமையாக இருக்கும். ஆனால் சிறந்த பேராசிரியர்களும் சிறந்த கல்வியும் கிடைக்கின்றது என்று மாணவர்கள் என்னிடம் சொல்வார்கள். இங்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நல்ல முறையில் செய்வார்கள். இங்குள்ள நர்சிங் கல்லூரியும் சிறப்பாக செயல்படுகின்றது. இவ்வாறு தனிப்பட்ட முறையில் மருத்துவமும் சிகிச்சைகளும் சிறப்பான முறையில் கிடைப்பது பாராட்டுக்குரியது. உங்கள் ஆரோக்கியம் எங்களுடைய நோக்கம் என்ற முக்கிய நோக்கத்துடன் இந்த மருத்துவமனை கல்லூரியை வைத்துள்ளனர். நல்ல நோக்கத்துடன் இந்த கல்லூரியை துவக்கி மருத்துவ சிகிச்சை கொடுத்து வருவது மிகவும் மகிழ்ச்சி. நான் கல்லூரி வேந்தரிடம் நல்ல கட்டிட வசதிகளுடன் மருத்துவமனையை அமைய வேண்டும் என்று கூறி வந்தேன். இப்பொழுது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டி திறந்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை மருத்துவ சுற்றுலா கிடைக்கக்கூடிய நிலையில் இங்கு மருத்துவ சிகிச்சைக்காக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறப்பு மருத்துவத்தை தேடி நாம் சென்னைக்கு செல்வதால் காலதாமதம், உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. இவை நடக்காமல் இருக்க புதுச்சேரியிலேயே அனைத்து சிறப்பு மருத்துவ வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இங்குள்ள ஜிப்மர் புகழ்பெற்ற மருத்துவமனை என்பது எல்லோருக்கும் தெரியும். அங்கு படித்தவர்கள் எத்தனையோ நாடுகளில் உள்ளனர். அதே போன்று புதுச்சேரியில் படித்துவிட்டு செல்பவர்கள் பல இடங்களில் சிறந்த மருத்துவர்களாகவும் இருக்கின்றனர். சிறிய மாநிலத்தில் நிறைய மருத்துவ கல்லூரிகளா என்று எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு மருத்துவ கல்லூரிகள் உள்ளது. தனியார் மருத்துவ கல்லூரிகளும் மாணவர்களுக்கு அரசு இட ஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்கின்றோம். ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் கல்வி உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தி எல்லோரும் படிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துள்ளோம். அதே மாதிரி மருத்துவ வசதிகள் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். அதற்குரிய சிறப்பு மருத்துவ வசதியை கொடுக்கக்கூடிய வகையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இந்த கல்லூரியில் துவக்கி இருப்பது உண்மையில் மகிழ்ச்சி. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழக மக்களுக்கும் இந்த மருத்துவமனை சிறந்ததாக அமையும். எனவே நிச்சயமாக அரசு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கும் என்றார். விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் பேசும்பொழுது, இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் பல சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி உள்ளோம். நமது நாட்டில் மருத்துவ சுற்றுலாவை ஊக்குவிக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நோயாளிகளை வரவழைக்க மிக பெரிய மையங்களை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் வேலை செய்து வருகின்றோம். என்னை பொறுத்தவரையில் புதுச்சேரிக்கு இது சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இங்குள்ள ஜிப்மர், ராஜீவ்காந்தி மருத்துவமனை பெரிய நிறுவனங்களாக உள்ளன. மேலும் 7 மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. நாளடைவில் இந்த கல்லூரிகள் அனைத்தும்
நல்ல முறையில் வளர வேண்டும். மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அவ்வாறு மேம்படுத்தினால் பெரிய அளவில் மருத்துவ வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. விமான நிலையம் விரிவாக்கம், ரயில், சாலை போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டால் வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி இன்னும் 10 வருட காலங்களில் மருத்துவ சுற்றுலா மையமாக வரும். புதுச்சேரியில் மருத்துவம் பயின்ற பலர் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களில் உள்ளனர். அவர்களுக்கு தகுதியான நல்ல சூழல் கட்டமைப்பு, போதிய வசதிகள் இருந்தால் அவர்கள் மீண்டும் புதுச்சேரியில் குடியேறி பணிபுரியும் நிலை உருவாகும். அவ்வாறு நடந்தால் புதுச்சேரி பெரிய மருத்துவ மாநிலமாக உருவாகும். இது போன்ற வாய்ப்பிற்கு விநாயகா மிஷன் பல்கலைக்கழகமும் காரணமாக இருக்கின்றோம். தற்பொழுது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு நிறைய திறமையான மருத்துவ நிபுணர்கள், ஊழியர்கள் உள்ளனர். அவர்கள் சிறந்த முறையில் வளர்ச்சி அடைய செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. இவ்வாறு அவர் பேசினார். புதுச்சேரி கிரைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் 2025ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் SR சாம்பால் தலைமை தாங்கினார். கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் முன்னிலை வகித்தார். கிரைஸ்ட் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவக்குமார் வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலை விளையாட்டுத்துறை கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குனர் டாக்டர் இளையராஜா கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் அங்கம் வகிக்கும் கல்லூரி முதல்வர்கள், பள்ளி முதல்வர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆமா 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 இவங்க கேட்டாலே இனிக்கும். எப்படி மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம், VIP நகர், ராம்ஜி நகர், பூரணாங்குப்பம், வடக்கு வீதி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 32,000 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய கருங்கல் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். தவளக்குப்பம் கிராமத்தில் உள்ள VIP கார்டனுக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சடாநகர் பகுதியில் உள்ள ராம்ஜி நகருக்கு ரூபாய் 7 லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வடக்கு வீதிக்கு ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவங்கும் வகையில் அந்த பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக விவசாய அணி பொது செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், பகலவன், கோப்பு, திருமால், சகாயம், அங்காளம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, மணி, செல்வி, முருகேசன், ராஜகுரு, வாழ்முனி உள்ளிட்ட அந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் சிவசக்தி நகர் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்கால் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் சிவசக்தி நகருக்கு ரூபாய் 8.62 லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளா நாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் தேர் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 111ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் உபயதாரர்களால் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, கம்யூனிஸ்ட் கீதநாதன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி கமலஜோதி என்கின்ற அமுல், தேர் திருவிழா கமிட்டி, உபயதாரர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.